Daily. Taste the Daily. சித்ரா பௌர்ணமியை ஒட்டி தேனி மாவட்டம் கூடலூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள மங்களதேவி கண்ணகி கோவில் சித்திரை முழு நிலவு திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று நீண்ட வரிசையில் காத்திருந்து பச்சை நிற பட்டு உடுத்தி அருள்பாலித்த அம்மனை வழிபாடு செய்தனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சத்யராஜ். விவரங்களை வழங்கலாம். சித்ரா பௌர்ணமியை ஒட்டி தேனி மாவட்டம் கூடலூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள மங்களதேவி கண்ணகி கோவில் சித்திரை முழுநிலவு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இந்த திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். பச்சை நிற பட்டுடுத்தி அருள்பாலித்த அம்மனை நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். சுமார் 2 கிலோமீட்டர் நீண்ட வரிசையில் காத்திருந்து மங்களதேவி கண்ணகி கோவில் சித்திரை முழுநிலவு திருவிழாவில் பக்தர்கள் அம்மனை தரிசித்து வருகிறார்கள். சத்யராஜ் இணைப்புல இருக்கீங்க, தொடர்ந்து விவரங்களை வழங்கலாம். தர்ஷினி, மேற்கு தொடர்ச்சி மலை, அதாவது கடல் மட்டத்திலிருந்து 5000 அடி உயரத்தில் அமைந்துள்ளது கண்ணகி கோயில் திருக்கோயில். இந்த திருக்கோயில பார்த்தோம்னா ஆண்டுதோறும் சித்திரை மாதம் பௌர்ணமி அன்று தமிழக கேரளா பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். வேண்டிய வரங்களை கண்ணகி தேவி தருவதால் இந்த கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாக விளங்கி வருகிறது. குறிப்பாக பெரியார் புலிகள் காப்பக பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலை, அதாவது கடல் மட்டத்தில் 5000 அடி உயரத்தில் அமைந்துள்ளதை இரு மாநில அதிகாரிகள் இணைந்து இந்த திருவிழாவை நடத்தி வருகின்றனர். ஆண்டுதோறும் இந்த திருவிழாவுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு கண்ணகி அறக்கட்டளை சார்பாக பிரசாதங்களும் சாப்பாடு வழங்கி வந்த சூழலில் இந்த ஆண்டு இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக கண்ணகி கோயில் திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த கோயில் இன்று நடைபெற்றக்கூடியது சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு பக்தர்கள் வருகை தந்து மலைப்பகுதியில் வெட்ட வெயிலில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். குறிப்பாக இந்த பகுதி முழுவதும் மக்கள் வெள்ளம் கண்கொள்ளா காட்சியாக ஏற்பட்டு வருகிறது. இதை தொடர்ந்து பார்த்தோம் என்றால் இந்த பகுதியில் தற்பொழுது வரக்கூடிய பக்தர்களுக்கு சாப்பாடு இல்லை என்று ஒரு குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. இந்த திருவிழாவானது ஆண்டுதோறும் சித்திரை மாதம் பௌர்ணமி அன்று மட்டுமே நடக்கக்கூடியது. குறிப்பாக தமிழகத்துக்கு உரியான இந்த பகுதியில் கேரளா வழியாக வந்தால் மட்டுமே இந்த கண்ணகி கோயிலை நாம் சாமி தரிசனம் செய்ய முடியும். இது குறித்து தேனி மாவட்ட நிர்வாகம், இடுக்கி மாவட்ட நிர்வாகம் இணைந்து இந்த திருவிழாவை ஆண்டுதோறும் நடத்தி வருகின்றன. வேண்டிய வரங்களை கண்ணகி தருவதால் இன்று கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு. சத்யராஜ், விவரங்களுக்கு நன்றி. Taste the Daily.